இஸ்ரேலில் உள்ள எந்த அமெரிக்க இலக்குகளையும் ஈரான் தாக்கினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த மோதலை எளிதாக முடிவுக்கு கொண்டு வருவது ஈரானின் கைகளில் உள்ளது என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலை ட்ரம்ப் பாராட்டியுள்ள நிலையில் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் மீதான இஸ்ரேலின் நடவடிக்கையிலிருந்து இதுவரை விலகியே உள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரித்தாலும் நாங்கள் இந்த தாக்குதலுக்கு உதவவில்லை என்றே அமெரிக்கா கூறி வருகிறது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் ஈடுபாடு அல்லது உதவி எதுவும் இல்லை என்று அமெரிக்கா உறுதியாக கூறியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமாக போருக்கு அழைத்து உள்ளது இஸ்ரேல். ஈரான் மீதான தாக்குதலில் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு அதிகாரப்பூர்வ கோரிக்கை விடுத்துள்ளது. இதில் அமெரிக்கா உதவி செய்யும் பட்சத்தில் அது உலகப் போராக வெடிக்கும் அபாயங்கள் உள்ளன. இதற்கிடையே இஸ்ரேல் தாக்குதலுக்கு அமெரிக்கா மறைமுக ஆதரவை வழங்கி வருகிறது என்று உறுதியாக நம்புகிற அமெரிக்க தளங்களும் எதிர்வரும் நாட்களில் குறிவைக்கப்பட்டு தாக்குதல் விரிவாக்கப்படும் என்று ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில்தான் ஈரான் அமெரிக்காவை எந்த வகையிலும் தாக்கினால் அது இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அமெரிக்க இராணுவத்தின் வலிமையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தை எளிதாகச் செய்து இந்த இரத்தக்களரி மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள CNX தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும். இஸ்ரேலில் உள்ள எந்த அமெரிக்க இலக்குகளையும் ஈரான் தாக்கினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த மோதலை எளிதாக முடிவுக்கு கொண்டு வருவது ஈரானின் கைகளில் உள்ளது என்றும் கூறியுள்ளார்.